திங்ஸ்லாம் வச்சுட்டாங்க. அவ்வளோதான், நேராக ரூமுக்கு போயிடும். டெலிவரி இப்போ எந்த ரூமுக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா இது போய் கொடுத்துரும். பாருங்க எதுக்கு வரீங்க? அதனாலே குறிப்பிட்டது சைனா ட்ரிப் வந்து பேர் ஒரு ஒர்க் ஃபார் மணி. அதாவது புதுசாக ஒரு நாடு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அனைத்து விதமான அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாடு. பெரிய ஒரு வர்த்தக மையம் ஷாங்காய். கடல் வணிகம், பல நாடுகளோட கடல் வணிகம் இவங்கள்ட்ட தலைதூங்கி இருந்தது. மேலை நாடுகள்லேருந்து இந்த நாட்டு வழியாக நம்ம நாட்டுக்கும் நிறைய ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ ஷாங்காய் போர்ட், ஸோ இங்கே வந்து ஓவர் டாக் பண்ணிட்டு போவாங்க. அதாவது இங்கே நிறுத்தி ஃபியூல் ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி இவங்களுக்கு வருமானம் பல மடங்கு இந்த நாட்டுக்கு பெருகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஷாங்காய் அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் சென்டர். ஸோ அது மூலிமா வரக்கூடிய ரெவென்யூ வச்சு இந்த நாடு, இந்த ஷாங்காய் கவர்மெண்ட், ஷாங்காய் சிட்டி மல்டி டெவலப்டு. ஸோ வலது இடவர்கள்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊரே அப்படியே பிரிட்ஜஸாக இருக்குங்க. நம்ம ஊரில் ஒரு ஏரியாவில் ஒரு 5 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பிரிட்ஜ் பில்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட பப்ளிக் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு இப்போ பாருங்கள், லெஃப்டில் பாருங்கள், கீழே ஃபுல்லாக ஒரு ரோடு, ஒரு மேலே ஃபுல்லாக பிரிட்ஜஸாகவே இருக்குது. பிரிட்ஜ்லேயே கூட நிறைய நேரம் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு 4 லேயர் 3 லேயர் அந்த மாதிரி பிரிட்ஜ் இருக்கும். ஸோ வலது இடதுபுறங்கள்லாம் பப்ளிக் கீழே இருக்க வீடுகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சவுண்ட் ப்ரூஃப், அந்த லெஃப்டில் பாருங்களேன் கண்ணாடி போட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் சவுண்ட் ப்ரூஃப். ஸோ இந்த நாய்ஸ் வந்து அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ கரெக்டாக லைட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணுற நேரம் கண்டிப்பாக இரவு நேரம் ஷாங்காய் அழகை நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸோ இங்கேருந்து நம்மளோட பயணம் ஷாங்காயோட ஒரு முக்கியமான பகுதி கமர்ஷியல் சிட்டி. ஸோ ஃபுல்லாக ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய அங்ஃபு நதி, அங்ஃபு ரிவர். இந்த ஊரில் ஓடக்கூடிய நதியோட பேர் அங்ஃபு ரிவர். ஸோ இங்கேயே நிறைய நீர்வளங்கள் சார். புல்லட் ட்ரெயின் வரும்போது நிறைய எல்லாம் பார்த்தீங்களா சார்? நிறைய நதிகள், நீர்நிலைகள், நிறைய வாட்டர் பாடிஸ், விவசாயம், இந்த மக்களோட வீடுகள், ஃபேக்ட்ரிஸு. ஸோ எல்லாமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பாருங்கள் லெஃப்டில் ரைட்டில் பாருங்கள் அந்த பிரிட்ஜ் எவ்வளோ ஹைட்டு. அந்த பிரிட்ஜுமே வந்து நிறைய இயற்கை செடிகள்லாம் இது பண்ணியிருப்பாங்க. நேராக நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டாப்புக்காக அந்த டோட்டல் சிட்டியோட அழகு, அந்த ஹை ரைஸ் பில்டிங்லாம் தெரியிற இடத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்துலேயே நம்ம வந்து போட் செக்இன் பண்ணக்கூடிய கவுண்டருக்கு போயிட்டு அங்கே செக்கிங்லாம் இருக்கும். அதை முடிச்சுட்டு போட்டுக்கு நம்ம வந்து 7:40க்கு போட். 7:40க்கு போட்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த செக்கிங்கு, அந்த லைனில் நிற்கிறது எல்லாம் இருக்கும். ஸோ 7:40க்கு ஏறினோம்னா ஒரு 8:30க்கு நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போயிட்டு டின்னர் இந்தியன் கிச்சனில் முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலுக்கு வரது தான். ஸோ அந்த போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து பழைய ஷாங்காய், ஓல்டு பார்ட் ஆஃப் ஷாங்காய், அந்த பில்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் ஃபுல்லாக நியூ ஷாங்காய். ஸோ ஃபுல்லி ஹை ரைஸ் பில்டிங். ஸோ அது வந்து நியூ பார்ட் ஆஃப் ஷாங்காய். ஸோ லைட்டிங்ஸோட பிரமாண்டமாக இருக்கும். நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி ஒரு வழியாக போயிட்டு அப்படியே இன்னொரு வழியாக திரும்ப அதே இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ரிலாக்ஸ்டாக இந்த சிட்டியோட அழகை லைட்டிங்ஸோட பார்க்கறதுக்கு தான் அந்த அங்ஃபு ரிவர் க்ரூஸ். இந்த 2 ஊரையும், அந்த பழைய ஷாங்காய், புதிய ஷாங்காய், புடாங் அண்ட் புஷி அப்படின்னு சொல்லுவாங்க. புடாங் அண்ட் புஷி, ஓல்ட் பார்ட் ஆஃப் ஷாங்காய், நியூ பார்ட் ஆஃப் ஷாங்காய். ஸோ இது ரெண்டையும் பிரிக்கிறது வந்து ஒரு நதி, அங்ஃபு நதி. ஸோ அந்த நதிக்கு இடையில தான் நம்ம அந்த க்ரூஸ் போக போகிறோம். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய நாட்களும் இந்த 2 அந்த ரிவரை கிராஸ் பண்ணி இந்தாண்ட போவோம், இந்தாண்ட வருவோம். 100 டனலில் போவோம், ரிவருக்கு மேலே போவோம், ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த டோட்டல் ஷாங்காயை வந்து பிரிக்கக்கூடிய அந்த நதி அங்ஃபு ரிவர். பாருங்க நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக இந்த பிரிட்ஜ்லேயே தான் ட்ராவல் பண்ணுவோம். கீழே ஃபுல்லாக நிறைய ஊர் வீடுகள், கீழே ரோடு, லேன்ஸ், மரம், செடி, கொடிகள். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்
தெரியும். நான் சொன்ன மாதிரி வந்து 2.5 கோடி மக்கள் இருக்காங்க. 2.5 கோடி மக்கள்ல 1.25 கோடி பேர் ஓன் கார் வச்சிருக்காங்க. 1.25 கோடி பேர் ஓன் காரு, மீதி பேரும் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்த சவுண்ட் ப்ரூஃப். இந்த ரோடு மேலே போகக்கூடிய கீழே நாய்ஸ் வரக்கூடாதுன்ட்டு எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப். கீழே ஃபுல்லாக ஒரு ரோடு இருக்கு. நம்ம பிரிட்ஜ் மேலே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். யூரோப்பியன் ஸ்டைல்ல கட்டிடங்கள்லாம் இருக்கும். இவங்களுக்கு முன்னாடி வந்து பிரெஞ்சு, ரஷ்யன்ஸ். லிஃப்ட்ல ஃபாஸ்டஸ்ட் லிஃப்ட்ல அந்த கட்டிடத்தோட அந்த பெரிய பால் செகண்ட் பால் வரைக்கும் மேலே போய் மேல இருந்து பகல் வியூ ஆஃப் இந்த சிட்டியை வந்து நம்ம ஏரியல் வியூ 360 டிகிரி வியூ 360 டிகிரி வியூல அந்த சர்க்கிள் பால்ல அப்படியே நடப்போம். அதுவும் இல்லாத கிளாஸ் வாக்ல நடப்போம் கண்ணாடி மேல.
ஏன்னா அங்கே மற்ற நாடுகள்லாம் வந்து மக்கள் தொகை கம்மி, அப்போ அவங்களுக்கு அதிகமான சேலரி கொடுக்கணும், ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னாலும் ஏகப்பட்ட வேலை. அப்போ அதனால் அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதை விட சைனா கிட்ட கொடுத்தா ஈஸியாக இன்னும் கம்மி விலையில் முடியும்ட்டு பல நாட்டினவர்கள் சைனாவை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இன்றைக்கி வந்து இந்த நாடு இன்றைக்கி இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதை கரெக்டாக அந்த மேன் பவரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து அந்த ஒரே ஆட்சி முறை Stop. Hi, சொல்லுங்க. Hi. இத சொல்லுங்க. 请进，导游票，请进，游客你好，上下楼梯请拉好扶手，注意脚下安全，请勿奔跑，谢谢你的配合。 வெயிட் பண்றா. நான் போயிட்டு வந்துறேன். சீக்கிரம் போனா சீக்கிரம் மேல கிடைக்கும் போல இருக்குது. ஒரு மட்டும் நடந்து. ஏய் குடுக்குற. கை குடுடா. கை வச்சுக்க.
对。